சோலார் கேமரா. இந்த கேமரா வந்து ட்ரூவியூ பிராண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறையா பிராண்ட்ஸில் இது வந்துருச்சு. ஆ செக்யூரை அதுக்கப்புறம் நிறைய சில நான் பிராண்ட்லேயும் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேமராவில் என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இது நம்ம ஒரு கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். நம்மகிட்ட விற்கும்போது சில டீலரும் சொல்லலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தட் செல் பண்ண பின்னாடி இந்த கம்பெனியுமே சொல்லலை. ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா நாமளாக தான் அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த கஸ்டமருக்கு போட்ட கேமரா டிவி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதில் முதல்ல வர பிரச்சனை வந்து இதோட பேட்டரி வந்து 100% சார்ஜ் ஆகிறதே சிரமம் தான். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 90% நல்லா சூரிய ஒளி அடித்தாலே 90% தாண்டறதில்ல. 100 தொடுறது ஒரு சிரமம் தான். அண்ட் இது வந்து 100லேருந்து 80% வரலும் தான் உங்களுக்கு கண்டினியூஸ் மோடில் ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த 80லேருந்து எகெயின் வந்து பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா 50% போச்சுன்னா மோஷன் டிடெக்ஷன் மோடுக்கு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகிரும். மோஷன் டிடெக்ஷன் கன்வெர்ட் ஆகிரும். அண்டு பிலோ 50%ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் மோடுன்றது ட்ரிகர் ஆகும். ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, ஏதாவது ஒரு ஆள் கிராஸ் ஆகி போகிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணால் ஒரு 10 செகண்ட் மட்டும் ஆன் ஆகி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் போயிடும். ஏதாவது ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது டேமேஜ் ஆகுது, இல்லை யாராவது திருடிட்டு போகிறாங்கன்னா அந்த டைமில் இது ரெக்கார்ட் பண்ணாது. ஸோ இதுதான் இதோட பிரச்சனை. அது இல்லாமல் நாங்கள் இதை லைவ் டெஸ்ட்டும் பண்ணோம். 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்செட் ஆன பின்னாடி, சூரியன் மறைந்த பின்னாடி இந்த கேமரா வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுதுன்னா 2 மணிக்கு ஃபுல் பேட்டரியுமே ட்ரைன் ஆகி உங்களுக்கு ஷட் டவுன் ஆகிடுது கேமரா. ஸோ 2 மணிக்கு மேலே இந்த கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ இடையில 2 to காலையில் 6 மணிக்கு மேலே தான் சூரிய வெளிச்சம் வரும். ஸோ இந்த மாதிரி மழை காலங்களில் என்ன சிரமம் தான். ஸோ அந்த 6 மணி இந்த 4 மணி நேரம் வந்து எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் உங்களுக்கு அதை கேப்சர் பண்ணி தரப்போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப் மூட் ட்ரிகர் ஆகிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமே ஆயிரும். ஸோ அந்த பேட்டரி பர்சன்டேஜ் குறையிற வேகமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ்க்குள்ளே 20% காலியாயிரும். ஸோ எகெயின் வந்து அந்த மீதி இருக்க 50%ம் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 2 to 3 ஹார்ஸில் காலியாயிரும். மொத்தமாகவே இதோட பேட்டரி பேக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 ஹவர்ஸ் தான் வருது இதோட பேட்டரி பேக்கப். அதை வெயில் அடிக்கிறத பொறுத்து. ஸோ ஆஃப்டர் சூரியன் மறைஞ்ச பின்னாடி ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் தான் இதோட பேட்டரி பேக்கப் வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஏதாவது வந்து பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்குன்ற லெவலில் யோசிக்கிறீங்க. ஸோ சில பேர்லாம் பேட்டரி திருடு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட ஒர்க் ஷாப்ஸில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ பவர் வந்து அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி தயவு செஞ்சு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆஃப்டர் தட் 2 o'clock மேலே ஏதாவது இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா இதில் கண்டிப்பாக தெரியாது. அதேமாதிரி 10 செகண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு போயிடும். ஸோ இதுதான் இதில் இருக்க மைனஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.